அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 8வது பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் மகன். அதன் பின் ஆண்டவர் என்னை நோக்கி, நீர் அகன்றதோர் வரைப்பலகை எடுத்து அதில் மனிதர் எழுதுவது போல சாதாரண எழுத்துக்களில் மகேர் சலால் கஸ்பாயை குறித்து எழுது. உரியா என்ற குருவும் எவரேக்கியாவின் மகன் செக்கரியாவும் எனக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்கட்டும் என்றார். நான் இறைவாக்கினனுடன் கூடிய பொழுது அவள் கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுத்தாள். அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி, அவனுக்கு மகேர் சலால் கஸ்பாசு என்று பெயரிடு. ஏனெனில் இச்சிறுவன் அப்பா அம்மா என்று அழைக்க அறிய முன்னே தமஸ்கின் செல்வங்களும் சமாரியாவில் உள்ள கொள்ளை பொருள்களும் அசிரிய அரசனால் வாரிக்கொண்டு போகப்படும் என்றார். அசிரியரின் முற்றுகையை முன்னறிவித்தல். மீண்டும் ஆண்டவர் என்னோடு உரையாடி, அமைதியாய் ஓடுகின்ற சிலோவா சிற்றாற்றின் நீரை வேண்டாம் என்று இந்த மக்கள் மறுத்துவிட்டார்கள். ரட்சினையும் ரமலியாவின் மகனையும் கண்டு அச்சத்தால் துவண்டு வீழ்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் ஆற்றலுடன் பெருக்கெடுத்தோடும் பேராற்றை போன்ற அசிரிய அரசனையும் அவன் மேன்மையான படைகள் அனைத்தையும் அவர்களுக்கு எதிராக அணிதிரண்டு வர செய்வார். கால்வாய்கள் அனைத்தையும் அதன் வெள்ளம் நிரப்பும். எல்லா கரைகள் மேலும் புரண்டு பாயும். எங்கும் வெள்ளக்காடாய் காட்டாராய் ஓடும். யூதா நாட்டுக்குள் புகுந்து அதன் கழுத்து எட்டும் இம்மானுவேலே, அதன் கிளைகள் உன் நாட்டின் பரப்பையெல்லாம் நிரப்பி நிற்கும். மக்களினங்களே, ஒன்றிணையுங்கள், ஆயினும் நொறுக்கப்படுவீர்கள். தொலைநாட்டில் உள்ள அனைத்து மக்களே, செவி கொடுங்கள். போருக்கென எடையை கட்டி கொள்ளுங்கள், ஆயினும் கலக்கமுறுவீர்கள். போர்க்கோலம் கொள்ளுங்கள், ஆயினும் முறியடிக்கப்படுவீர்கள். ஒன்று கூடி சதித்திட்டம் தீட்டுங்கள், அதுவும் வேளுக்கு இறைத்த நீராகும். கூடி பேசி முடிவெடுங்கள், அதுவும் பயனற்று போகும். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார். ஏசாயாவுக்கு எச்சரிக்கை. தமது வலிமையுள்ள கையை மேன்மேல் வைத்து ஆண்டவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்த மக்களின் வழிகளை நான் பின்பற்றாதிருக்க எனக்கு கட்டளை பிறப்பித்தார். இந்த மக்கள் சதித்திட்டம் என்று அழைப்பதையெல்லாம் நீங்கள் சதித்திட்டம் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் எதற்கு அஞ்சி நடுங்குகிறார்களோ அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நடுங்கி நிலை குலையவும் வேண்டாம். படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள். அவருக்கே அஞ்சுங்கள். அவர் திருமுன்னேயே நடுங்குங்கள். அவரே திருத்தூயகமாய் இருப்பார். இஸ்ரவேலின் இரு குடும்பத்தாருக்கும் இடறு கல்லாகவும் தடுக்கி விழ செய்யும் கற்பாறையாகவும் இருப்பார். எருசலேமில் குடியிருப்போருக்கு பொரியும் கண்ணியுமாயிருப்பார். அவர்களில் பல தடுமாற்றம் அடைவர், இடறி விழுந்து நொறுக்கப்படுவர், கண்ணியில் சிக்குண்டு பிடிபடுவர். குறி கேட்பது பற்றி எச்சரிக்கை. இந்த சான்றுரையை பாதுகாப்பாய் கட்டிவை. என் சீடரிடையே இந்த இறைக்கூற்றை முத்திரையிட்டு வை. யாக்கோபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார். ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன். அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைக்க செய்வேன். படைகளின் ஆண்டவர் சீயோன் மலையில் குடிகொண்டிருக்கிறார். நானும் அவர் எனக்கு அளித்த குழந்தைகளும் இஸ்ரேலில் அவருக்கு அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கிறோம். மாய வித்தைக்காரரையும் முணுமுணுத்து மந்திரங்களை ஓதி குறி சொல்லுவோரையும் அணுகி குறி கேளுங்கள் என்று அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள். மக்கள் தம் குல தெய்வத்தை நாடி குறி கேளாதிருப்பார்களோ? உயிருள்ளோருக்காக செத்தவர்களை விசாரிப்பதல்லவா முறைமை என்பார்கள். இறைக்கூற்றையும் சான்றுரையையும் நாடி தேடுங்கள் என்று அவர்கள் சொல்லாததனால் அவர்களுக்கு வெடிவு காலம் வராது என்பது உறுதி. பெருதுன்பத்தோடும் பசி கொடுமையோடும் அவர்கள் நாட்டை கடந்து செல்வார்கள். பசியால் வாடி வதங்கும் போது
வெறி கொண்டு தங்கள் அரசனையும் தெய்வத்தையும் மசைமொழியால் செபிப்பார்கள். முகத்தை உயர்த்தி அண்ணார்ந்து பார்ப்பார்கள். தலையை தாழ்த்தி தரையை உற்று நோக்குவார்கள். எங்கு நோக்கினும் காரிருள் கடுந்துயர் மனவேதனைகளே புலப்படும். காரிருள் அவர்களை ஆட்கொள்ளும். இந்த நாளிலே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாகாலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களை தொடர்ந்து இந்த தொடர்பாக அதன் இணைந்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.